இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நான் தான் அப்பா நல்லா இருக்காருன்னு சொன்னனே. நீ சொன்ன ஆதி, ஆனா என் மனசு கேட்கல. ஒரு தடவை இவரை நேர்ல பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால்தான் புறப்பட்டு வந்தேன். அம்மா, நானும் ஷாமும் ப்ரோக்கு துணையா இருக்கம்மா. அப்பாவும் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்கம்மா. ஆமா ஆண்டி, நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு காலையில வாங்கல. சரி, அவரை பாத்துக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சபா ப்ரோ, நீ சொன்ன மாதிரி அம்மா வந்துட்டாங்க ப்ரோ. நல்ல வேலை, அம்மா வர்றதுக்குள்ள அப்பாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்ட. நீ வேற லெவல் ப்ரோ. நீங்க இங்க இருப்பீங்கன்னு ஆதியால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இங்க வரவும் முடியாது. டேய் மேடம், அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஓகே மேடம். ஏய், அக்கா, இன்னும் அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? ஐயாக்கு எதுவும் ஆவாதுக்கா, தைரியமா இரு. நாளைக்கு ஐயாவோட பிறந்த நாள் அதுவுமா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே, அதுக்கு ஒரு வகையில நான் காரணம் ஆகிட்டேனோன்னு மனசுக்கு நெருடலா இருக்குடா கணேசா. ஐயாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்திருக்கு, நீ காரணமே இல்லக்கா. அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் தான். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. ஐயாவோட பிறந்த நாள் பரிசா அகிலாம்மா கிட்ட உங்களோட காதலுக்கு சம்மந்தம் வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருந்தாருன்னு நீ சொன்னலக்கா. ஆமாண்டா கணேசா, ஆனா இப்பதான் ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே, அவர் நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவாரா? வந்தாலும் இந்த நிலைமையில அகிலாம்மா கிட்ட எங்க விஷயமா பேசுவாரா? அப்படியே பேசுனா அகிலாம்மா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நினைச்சா ரொம்ப குழப்பமா இருக்குடா. எனக்கு என்னமோ நாளைக்கு எங்க விஷயமா அகிலாம்மா கிட்ட பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு எல்லாமே சோதனையா தான் இருந்திருக்கு. ஆனா கடைசியா உனக்கு எல்லாமே நல்லதா தானே நடந்திருக்கு. அதே மாதிரி இப்பயும் உனக்கு இது ஒரு சோதனை தான்க்கா. நிச்சயமா இதுலயும் கடைசியா உனக்கு நல்லது தான்க்கா நடக்கும். நீ கவலையே படாதக்கா. இன்னைக்கு என்னோட பர்த்டே டாக்டர். ஓ அப்படியா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ டாக்டர். உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களா? உங்க பர்த்டேவை இங்கேயே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாமே. என் பிறந்தநாளை கொண்டாட நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லல டாக்டர். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. இன்னைக்கு என் வைஃப் கிட்ட அது விஷயமா பேசி முடிவெடுக்கணும். இன்னைக்கு விட்டா அப்புறம் நான் அடுத்த பிறந்தநாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். பா, இப்போவும் சொல்றேன், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா சொல்றத நீ கேளு ஆதி. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலாம். டாக்டர்,
நான் 3 days டெய்லி செக்அப் வந்துட்டு போறேன். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, உங்க விருப்பப்படி செய்யுங்க. இட்ஸ் ஓகே. என்ன அது யோசிக்கிற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். போய் பில்லை செட்டில் பண்ணிட்டு வா, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். சரிப்பா. என்ன உமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது அத்தை ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மித்ராக்கா, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டி உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல. ஆண்டி, என்ன ஆண்டி, என்ன யோசனையில இருக்கீங்க? என்னத்த யோசிக்க போறேன்? நாம பிளான் பண்ணபடி உனக்கு பேர் மாத்திர சடங்கு முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அந்த நல்ல காரியம் தான் நடக்காம போச்சே. இன்னைக்கு அந்த புள்ள பூச்சிக்கு பிறந்த நாள். ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த நிலைமையில பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு வேளை கொண்டாடிட்டாங்கன்னா அந்த புள்ளப்பூச்சி இதான் சாக்குன்னு அகிலா கிட்ட ஆதி சமையல்காரி காதலுக்கு சம்மதம் கேட்டுட்டா, இப்ப அவருக்கு உடம்பு வேற சரியில்லையே மித்ரா. ஆனா அதுக்கு அகிலா என்ன சொல்லுவா, என்ன முடிவெடுப்பா, அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அத்தை பெரியத்த வராங்க. வந்துட்டாளா? பார்வதி, ஒரு நல்ல டீயா போட்டு எடுத்துட்டு வாமா. ஒரு நாள் மாட்டு என் கையில. அந்த சமையல்காரிக்கு திமிர பத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும்.